அன்பு குழந்தையே, இன்று இந்த சஷ்டியின் விடியலில் இந்த முருகன் என் வாக்கினை நீ கேட்க உனக்கு பல தடைகள் வரலாம். உண்மையில் எந்த ஒரு பிள்ளை ராஜயோகத்தை பெற்றிருக்கின்றதோ அந்த பிள்ளையால் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க முடியும். என் தங்கமே, அப்படியானால் இந்த சஷ்டியில் உன் கந்தன் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதா என்று நீ முயற்சி செய்து பார்த்தாய். அந்த முயற்சியில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய். அதனால் தான் இப்போது உன் அப்பன் என் வாக்கினை கேட்க உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷமான நேரம் ஆரம்பித்து விட்டது. எப்போது என்ன நடந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்றுமே இந்த முருகன் அதை பெற்றுக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கும் வரை உன்னுடைய சந்தோஷத்தை யாராலும் உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது. எவ்வளவுதான் துன்பங்களை சந்தித்து விட்டோம் என்று எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டாய் அல்லவா? இன்று இந்த முருகன் என் முகத்தை இந்த விடியலில் கண்டதும் உன் மனது என்ன சொல்கிறது? அப்பனின் சிறு புன்னகையை உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை மாற்றுகின்றதா? அப்படி மாறுகிறது என்றால் மட்டும்தான் இந்த முருகன் உன்னை தேடி வருவது பலம் இருக்கின்றது. இல்லை, நான் எவ்வளவுதான் சிரித்த முகத்தோடு உன்னை தேடி வந்து கண்டாலும் நீ நினைப்பதை தான் நினைத்து கொண்டிருப்பாய், நீ செய்வதை தான் செய்து கொண்டிருப்பாய் என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு நல்ல செய்தியையும் என்னால் கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்க முடியாது. இன்று காலையிலிருந்து சஷ்டியினுடைய நேரம் தொடங்குகின்றது என் பிள்ளையே. அதனால இந்த முருகன் இன்று அதிகாலையிலே உன்னுடைய இல்லம் தேடி வந்து விட்டேன். உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற என்னை நிச்சயமாக என்னை அழைக்கத்தான் செய்வாய். முருகா முருகா என்று தினம்தோறும் என்னையே நினைத்து இந்த முருகனையே கதி என்று சொல்லி இருக்கின்ற என் பிள்ளைக்கு எப்போதும் எந்த நேரத்திலும் கை கொடுக்க நான் வருவேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளை, மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டு மொத்த மன மகிழ்ச்சியும் சந்தோஷையும் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளையும் முயற்சிகளையும் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டது. முருகன் எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு தராமல் விட்டது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தாமதமாக கிடைத்தாலும் கூட அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மாற்றங்கள் வாழ்க்கையில் வருவது சகஜம்தான். உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பது சகஜம்தான். அதே நேரத்தில் துன்பங்கள் வருவதும் சகஜம்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள நீ பழக வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு மனது குழப்பத்தோடு இருக்கிறது என்றால் ஒரு நொடி என் பிள்ளை நீ அமைதியாக இரு. சிந்தித்து விட்டு உன்னுடைய முயற்சியை அடுத்தடுத்ததாக நீ எடுக்க வேண்டும். எந்த ஒரு முடிவையும் சற்றென்று எடுத்துவிட்டு அதன் பிறகு என் பிள்ளை நீ அதற்கு தீர்வு கிடைக்காமல் நீ கலங்கி நிற்பதை விட சற்று தாமதமாக யோசி தீர்வினை பெற்று கொண்டாய். ஆனால் அதன் பிறகு நிம்மதியும் உனக்கு கிடைத்துவிடும். மன அமைதி கிடைக்காமலும் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். ஆனால் எப்போதுமே என் பிள்ளை துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை சற்று விதிசரமான இருக்கும். என் தங்க பிள்ளையே, துன்பம் வரும் வேளையில் இந்த முருகனின் ஆறுதலை கேட்டு அதிலிருந்து சற்றென்று மீண்டு வருகின்றாய் அல்லவா? உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். எப்படி இவர்களா மட்டும் இத்தனை பெரிய பிரச்சனைகளில் இருந்து சற்றென்று மீண்டு வர முடிகிறது என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா உனக்கு துணை இருப்பது இந்த முருகன் நான் என்று. ஆனால் உனக்கு தெரிந்த விஷயம் என்பதனால் எப்போதுமே இந்த முருகன் உன்னுடைய துணையாக கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் நீ தெளிவாக எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். உன் முருகன் சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டாய். ஆனால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் என்றுதான் அர்த்தம்.
இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையே, மனது பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக நினைத்து கொண்டாலே போதும், எல்லாம் உனக்கு சரிவர கிடைக்கும். நீ கேட்காத விஷயங்களும் உன் இல்லத்தின் வாசலில் வந்து சேரும். உனக்கானதாக நிற்கும். அப்பனின் அன்பையும் அருளையும் என்றும் உன்னோடு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த சஷ்டி நேரத்தில் இந்த முருகன் உன் இல்லத்திற்கு வந்துட்டேன் என்றால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன். பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன் நடத்தி கொடுக்காமல். அதனால் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை முருகன் கொடுக்கின்ற வெற்றியை பெற்றுவிட எப்போதுமே உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்திரு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு என் பிள்ளை இருக்காதே. அப்படியானால் உன்னை எல்லோரும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நேரத்திற்கு தகுந்தார் போல, இடத்திற்கு தகுந்தார் போல இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்றுதான் அவர்கள் உனக்கு ஒரு முத்திரை விடுவார்கள். அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் என் பிள்ளை, நீ உன்னுடைய நிலையிலிருந்து மட்டும் நீ மாறிவிடாதே. என்னவாக இருந்தாலும் வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து மாறிவிட ஒரு நாளும் சிந்திக்காதே. வெற்றி உனக்கு உறுதியாகும் போது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களும் நிலையாக மாறும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த முருகன் இருந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உன்னை சந்தோஷமாக வைக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அப்பனிடமிருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கே உரியதாக கொடுத்து உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டெடுத்து எப்போதும் நான் துணை நிற்பேன். உன்னுடைய மனது வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் தேவையற்ற எண்ணங்களை யோசித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, என்ன நடந்தாலும் அதை இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய எண்ணங்களை அதிகமாக கொண்டிருக்கின்றது. இதனால் எதுவாக இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற திறமையை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும். உன்னால் எதுவெல்லாம் முடியும், எதுவெல்லாம் முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்போதும் என் பிள்ளை, முடியாது என்பதை நீ இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எல்லாம் உன்னால் அடைந்து விட முடியும் என்றுதான் எப்போது நீ நினைக்கின்றாயோ, நம்முடைய முயற்சி நமக்கு கை கொடுக்கும் என்று எப்போது யோசிக்கின்றாயோ, அப்போது இந்த வாழ்க்கையின் முழுமையான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் என்றுதான் அர்த்தம். வாழ்க்கை அத்தனை சுலபமெல்லாம் உண்மை கிடையாது. நல்ல நிலைக்கு கொண்டு சென்று விடாது. ஏதாவது ஒரு நிலையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கண்ட பிறகுதான் உன்னுடைய வெற்றியை உன்னால் உறுதி செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள். எப்பேற்பட்ட வெற்றி உனக்கு கிடைக்க இந்த முருகன் நான் உதவி செய்வேன் என்பதையும் இப்போது உனக்கு சொல்கின்றேன். இனியாவது இந்த முருகனின் அன்பை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை என் கைகளில் இருந்து பெற எப்போதும் தயாராக இரு. உனக்கு கொடுப்பது எல்லாம் என் பிள்ளை மனநிறைவான விஷயங்களை எல்லாம் முருகன் தருவது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் உறுதியான வெற்றி. மனது நிம்மதியாக இருப்பது தேவையற்ற எண்ணங்களை சிந்திக்காமல் தெளிவான விஷயங்களை மட்டும் அதிகமாக யோசிப்பது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இருப்பது. ஒவ்வொரு முறையும் நீ எடுக்கின்ற முடிவுகள் சரி என்று தானே நீயே ஒத்துக்கொள்வாய். வேறு யாராலும் உன்னுடைய எண்ணங்களை மாற்ற முடியாது என்கின்ற உணர்வு நீ கொண்டு வருவது இப்படி இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க நினைக்க இருக்கின்ற விஷயங்கள் தான். அத்தனையும் நான் என் மூலமாக சாதித்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பினை இந்த நேரத்தில் தவற விட்டு விடாதே. முருகா முருகா என்று சொல்லி அழைக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள். என்னை நிச்சயமாக என் அருகில் வைத்திருக்கின்ற நீ விரும்புவாய். ஆனால் நாளை விடியலில் எழும்போது இந்த முருகன் ஒரு முறை மனதார என்னை நினைத்து வேண்டிக்கொள். நான் உன்னை உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள். நிச்சயமாக மாற்றங்கள் உறுதி.
நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் ஆசை இல்லாத மனது வேண்டும். வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.